நீங்கள் எப்பயாவது ஒரு புது ஷர்ட்டை மட்டும் வாங்கலான்னு கடைக்கு போய் பட் அட் தி எண்ட் அதுக்கு மேட்சிங்காக பேண்ட், ஷூ அண்ட் ஆக்சசரிஸ்னு எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கீங்களா? ஆர் உங்கள் ஷெல்ஃபில் எத்தனையோ ட்ரெஸ் இருந்தும் ரீசெண்டாக வாங்கின ட்ரெஸ் எப்படா மறுபடியும் போட முடியும்னு யோசிச்சு வெயிட் பண்ணியிருக்கீங்களா? வெல், இந்த சோஷியல் கன்சியூமர் ஃபெனாமினாவை தான் டிடெராட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் இது ஏன் ஃபர்ஸ்ட் உருவாகுது, எப்போல்லாம் இது உருவாகுது, எப்படி இந்த ஃபெனாமினாவை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு பெட்டர்வர்ஸ். 1765 டெனிஸ் டிடெராட்னு ஒரு ஃபேமஸான பிரெஞ்சு பிலாசபர் இருந்தார். பட் இவர் ஃபேமஸா இருந்தாலும் ரொம்ப ஏழை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு 52 வயசு ஆகியும் அவர் பொண்ணு கல்யாணத்தை நடத்தக்கூட காசு இல்லாம தவிச்சிட்டு இருந்தாரு. தோ அவருக்கு காசு இல்லைனாலும் அவர் பேர் ரொம்ப ஃபேமஸா திகழ்ந்துச்சு. ஏன்னா என்சைக்ளோபீடியான்னு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பைல்டு என்சைக்ளோபீடியாஸை அவர் எழுதியிருந்தாரு. ஒரு நாள் இவரோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை ரஷ்யாவோட எம்ப்ரஸ் கேத்தரின் த கிரேட்க்கு தெரிய வந்துச்சு. ஸோ அவரோட ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ்ல இருந்து காப்பாற்ற 5000 பவுண்ட்ஸை அவரோட லைப்ரரிக்கு எக்ஸ்சேஞ்சா ஆஃபர் பண்ணாங்க. அண்ட் சடனா இந்த லக்கி சேல்னால டிடெராட் நிறைய காசு கையில இருந்துச்சு. அண்ட் உடனே ஃபர்ஸ்ட் அவர் வாங்கினது ஒரு அழகான ஸ்கார்லெட் அங்கி. பட் அதோட அவர் நிறுத்தல. அவர் போட்டிருந்த ஸ்கார்லெட் அங்கியும் அவர் வாழ்ந்த இடமும் மேட்ச் ஆகலன்னு ஒவ்வொரு பொருளா மாத்த ஆரம்பிச்சாரு. டமாஸ்கஸ்ல இருந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா ஒரு கார்பெட்டை வாங்கினாரு. தென் அந்த கார்பெட் போட்ட ரூமுக்கு மேட்சிங்கா அழகான ஸ்கல்ப்சர்ஸை செட் பண்ணாரு. தென் காஸ்ட்லியான டேபிள் ஒன்று வாங்கினாரு. அண்ட் அந்த டேபிள் மேல அங்கிய போட்டு அழகு பார்க்க கண்ணாடி ஒன்று வாங்கினாரு. அண்ட் ஆடம்பரமா உட்காந்து எழுத ஒரு லெதர் சேரையும் வாங்கினாரு. இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு ஜஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகணும்னு கண்டினியூஸா முன்னாடி அவருக்கு தேவையே படாத பொருட்களை அந்த அங்கியை அழகுபடுத்துறதுக்காக வாங்க ஆரம்பிச்சு கடைசியா எல்லா காசையும் செலவு பண்ணிட்டாரு. அண்ட் இந்த ரியாக்டிவ் பர்ச்சேஸ் தான் பிலாசபர் பேர்லயே டிடெராட் எஃபெக்ட் சைக்காலஜில டர்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, வை வி வாண்ட் திங்ஸ் வி டோன்ட் நீட். இந்த பிரெஞ்சு பிலாசபர் மாதிரி நம்மளும் டிடெராட் எஃபெக்ட்க்கு ஒரு விக்டம் ஆகியிருப்போம். இந்த பிஹேவியரை மெனி ஏரியாஸ் ஆஃப் லைஃப்ல நம்ம காணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், புதுசா ஜிம் ஜாயின் பண்றோம்னா சப்ளிமெண்ட்ஸ், டயட் பிளான்ஸ், ஃபோம் ரோலர்னு ஏகப்பட்ட திங்ஸை ஃபர்ஸ்ட் டே போகிறதுக்கு முன்னாடியே வாங்கியிருப்போம். இது ஹியூமன்ஸ்க்கு ஒரு நேச்சுரல் டெண்டன்சி தான், டு பி ஃபில்டு வித் மோர் அண்ட் மோர். அண்ட் ரேரா தான் டவுன் கிரேட், சிம்பிளிஃபை, எலிமினேட் ஆர் ரெடியூஸ் பண்ணுவோம். அண்ட் இதை தான் சோஷியாலஜி ப்ரொஃபசர் ஜூலியட் ஸ்கார் கூட ப்ரெஷர் டு அப்கிரேட் அவர் ஸ்டாக் இஸ் ஆல்வேஸ் அசெண்டிங்னு கோட் பண்ணியிருக்காங்க. இந்த டிடெராட் எஃபெக்ட்டை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது? இன்றைய உலகத்தில் there is always going to be more things fighting உங்க லைஃப்குள்ள வரதுக்கு. பெரிய கம்பெனிஸ் பல கோடி ரிசோர்சஸ் செலவு பண்றதே இந்த டெண்டன்சி ஆஃப் வாண்டிங் மோரை ட்ரிகர் பண்றதுக்கு தான். இந்த ட்ரிக்ஸ்ல இருந்து நீங்களும் தப்பிக்கணும்னா you as an individual should understand எப்படி உங்க தேவைகளை curate, eliminate ஆர் ஃபோக்கஸ் பண்றது. இது பண்றதுக்கு நான் 6 டிப்ஸ் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்போஷரை ரெடியூஸ் பண்றது. நியர்லி எல்லா பழக்கமும் ஒரு ட்ரிகர்னாலவோ ஒரு கியூனாலவோ தான் இனிஷியேட் ஆகுது. ஒன் ஆஃப் த குவிக்கஸ்ட் வே இந்த டிடெராட் எஃபெக்ட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டோட்டலா இந்த ட்ரிகரையே அவாய்ட் பண்றது தான். unsubscribe from magazines and catalogs. ஃப்ரீ டைம்ல பார்க் ஆர் பீச் போங்க இன்ஸ்டெட் ஆஃப் மால்ஸ் அண்ட் ஷாப்பிங் சென்டர்ஸ். இப்படி நியர்லி எல்லா ட்ரிகர்ஸையும் நீங்க அவாய்ட் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா யூ won't spiral into unnecessary upgrades. செகண்ட், நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது அது எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ஸோட எவ்வளோ கம்பேட்டபிள்னு பார்த்து வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நியூ க்ளோத்ஸ் வாங்குறீங்கன்னா கரண்டா உங்க ஷெல்ஃப்ல இருக்கிற ட்ரெஸ்ஸோட இது மேட்ச் ஆகுமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆர் ஒரு புது எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குறீங்கன்னா அது கரண்ட் டிவி, ஆடியோ சிஸ்டம் ஆர் இன்புட் டிவைசஸோட கம்பேட்டபிள் ஆகுமான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் அந்த பொருளை மட்டும் வாங்குவோம் தவிர தேவையில்லாத ஐட்டம்ஸை நம்ம ஃபார் த சேக் ஆஃப் அப்கிரேட் பண்ண வேண்டாம். தேர்ட், செட்டிங் அப் ஸ்பெண்டிங் லிமிட்ஸ். மந்த்லி எல்லா கேட்டகரி லைக் ஷாப்பிங், ஹவுஸ் ஹோல்ட் ஆர் எலக்ட்ரானிக்ஸ்க்கு கேர்ஃபுல்லா லிமிடேஷனை செட் பண்ணீங்கனாலே எப்போ வாங்கலாம், எவ்வளோ பட்ஜெட் இருக்கு, எப்போ கண்ட்ரோல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஃபோர்த், பை ஒன் கிவ் ஒன் பாலிசி. ஈச் டைம் ஒரு நியூ பர்ச்சேஸ் செய்றீங்கன்னா பிராக்டிஸ் கிவிங் சம்திங் அப். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நியூ டிவி வாங்குறீங்கன்னா பழசை விற்க ட்ரை பண்ணுங்க இன்ஸ்டெட் ஆஃப் மூவிங் இட் டு another room. இங்க ஐடியாவே நம்ம யூஸ் பண்ற ஐட்டம்ஸோட கவுண்டை கம்மி பண்றது தான். சோ ரொம்ப சூஸியா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த், ஒரு மாசத்துக்கு ட்ரை நாட் பையிங் எனிதிங் நியூ. இது நிறைய பேருக்கு சேலஞ்சிங்கா இருக்கலாம். பட் ஒன்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இந்த டிடெராட் எஃபெக்ட்டை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ ஏதாவது ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டுச்சுனாலும் ட்ரை ரெண்டிங் இட் அவுட் இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் நியூ திங்ஸ். சிக்ஸ்த், லெட் கோ ஆஃப் வாண்டிங் திங்ஸ். லைஃப்ல இது போதும்னு ஒரு லெவல் எப்பவுமே வராது. there is always something we want to upgrade. ஹோண்டா கார் வச்சிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் BMW வாங்கணும், BMW வச்சிருந்தா பென்ட்லி வாங்கணும், பென்ட்லி வச்சிருந்தா ஃபெராரி வாங்கணும், ஃபெராரி இருந்தா நெக்ஸ்ட் ஒரு பிரைவேட் பிளேன் ஆர் க்ரூஸை வாங்கணும்னு இந்த வாண்ட்ஸ்க்கு ஒரு முடிவே இல்லாம போயிட்டே இருக்கும். ஸோ இங்க நீங்க ரியலைஸ் பண்ண வேண்டியது ஆல் தீஸ் வாண்ட்ஸ் ஒரு ஆர்டர்ல நீங்க ஃபாலோ பண்றதுக்கு இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆப்ஷன் விச் யுவர் மைண்ட் ப்ரொவைட்ஸ். ஸோ அந்த அர்ஜை கண்ட்ரோல் பண்ணீங்கனாலே இந்த ஃப்ளோ ஆஃப் வாண்ட்ஸ்க்கு நீங்க அடிமையாக மாட்டீங்க. பர்சனலி இந்த வீடியோட கோல் இஸ் நாட் டு ரெடியூஸ் யுவர் லைஃப் டு த ஃபியூஸ்ட் அமௌண்ட் ஆஃப் திங்ஸ். இன்ஸ்டெட் உங்க லைஃபை ஆப்டிமல் அமௌண்ட் ஆஃப் திங்ஸா ஃபில் பண்ண வைக்கிறது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஒன்றும் சைக்காலஜி ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த வீடியோ எண்ணில் டேக் பண்ணியிருக்க வீடியோஸை செக் பண்ணுங்க.